இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. பார்வதிக்கு சரியான கண்டென்ட் சிக்கிருச்சுங்க. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு எங்கடா பாயிண்ட் கிடைக்கும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வியானா காலி, ஏன்னா வியானா தான் அந்த லெட்டர் எழுதுன மாதிரி இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வியானா காலி அவ்வளோதான். ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் சிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நியாயம், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கத்தில் வந்து நியாயம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்வதி இது எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபுல்லா இதை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் யோசிக்க தோணுது. இதுல வேற கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க சார் அப்படின்ற மாதிரி கத்தி கதறாங்க. அதை யாரு சொல்றது பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் என்ன மேட்ரு, எதுக்காக இது மாதிரி நடக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்ட இருந்து பெரிய சம்பவம் எதுவும் வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கடந்த 2 நாட்களா பார்த்தீங்கன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் கிச்சன்ல சமைக்கிறது, நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து அவங்கள வச்சு செஞ்சாங்க. இருந்த பசங்க மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் டாஸ்க்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கானுங்களே, ஸோ எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. முடிய கட் பண்றது, அவங்கள போய் டார்ச்சர் பண்றது, ஸோ அவங்க மேலே இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்துறது, இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்வதி வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு அப்பயே என்ன தோணுச்சு, பார்வதி பரவாயில்லப்பா, இந்த டாஸ்க்கு கோசம் பரவாயில்ல, எவ்வளோ பொறுமையாக போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இதெல்லாம் பார்வதி தாங்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு. ஏன்னா கண்டென்ட் கிடைக்காத வரைக்கும் தான் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருப்பேன். ஒன்ஸ் ஒரு கண்டென்ட் சிக்கிருச்சு, அதுக்கப்புறம் பார்ப்பீங்கடா சொர்ணாக்கா யாரு அப்படின்ற மாதிரி தான் பார்வதியோட ஆட்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரில் அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி இந்த லெட்டரை எழுதுனது யாரோ அவங்க வந்து ரொம்ப கேவலமான எண்ணத்தை வச்சிருக்கோங்க, ரொம்ப கேவலமான ஆள் அப்படின்றது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம பிரஜன், அவர் தானே பிரின்சிபல், அவர்கிட்ட வந்து காமிக்கிறாங்க, சார் பாருங்க சார் இந்த லெட்டரை பாருங்க சார், அதுவும் இந்த லைனை பாருங்க சார், அதாவது குட்டி வாடனி கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு கூட்டி சென்று விட்டார் அப்படின்ற மாதிரி எழுதிருக்காங்க போல. ஸோ வியானா இவ்வளோ தெளிவா எழுதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா ப்ரோமோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வியானா தான் எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் ஒரு பக்கம் யோசிக்க தோணுது, ஏன்னா குட்டிவாடனுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஸோ குட்டிவாடனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட்டா பேசுறது கண்டிப்பாக வியானா தான் பேசுவாங்க. ஏன்னா ஏன் பேசுவாங்க, எதுக்கு பேசுவாங்க, எஃப்ஜேக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா எப்படி சொல்றது, கடந்த 2 வாரமா 2 வாரமா அவங்க ஓட்டிட்டு இருக்க ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்படி எழுதுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மேபி இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன், என்னோட கெஸிங்கில் சொல்கிறேன். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து இழுத்து, அதாவது அவர் வசம் இழுத்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா மேபி இவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க போல தர்மலிங்கம் அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு போயிருக்கார் போல கிச்சனுக்கு. அந்த ஒரு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவங்க எழுதுந்தால கேரக்டர் அசாசினேட் என்ன பண்ணுறாவ அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன புரியலனா, இது அவ்வளோ பெரிய இஷ்யூவா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லை, அது எப்படி புரிஞ்சுக்கிறோன்ற விஷயத்தில் தான் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தர்மலிங்கம் சாரை அவர் வசம் இழுத்து கொண்டு போய்விட்டார் பார்வதி அப்படின்னா, அதாவது எப்படி சொல்றது, அவங்களுக்காக ஹெல்ப் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம், இல்ல அவரை கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்னது, தர்மலிங்கம், அதாவது இது அமித், அவரே பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறார். ஏமா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காது, எவ்வளோ நேரம் சொல்லுவேன் சார், பாருங்க சார் எவ்வளோ தப்பா அவங்க எழுதிருக்காங்க பாருங்க சார், அவங்க புத்தி எப்படி இருக்கு பாருங்க சார் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை அவரும் சொல்றாரு, ஓகே நீங்க திருப்பி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, சொல்லிட்டீங்களே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. பார்வதி எப்படி விடுவாங்க, ஏன்னா கண்டென்ட் கிடைக்காம 2 நாள் அலைஞ்சது எனக்கு தானே தெரியும், என்னெல்லாம் இப்படி வச்சு செஞ்சானுங்க, எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அமித்தே கோவப்படுறாருன்னா அப்போ எத்தனை தடவை பார்வதி அந்த வார்த்தையை திருப்பி சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்க. ஏன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறோன்றது ஒரு விதம் இருக்குது, இன்னொன்று இவங்க தப்பாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது அவரை மயக்கி கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்வதி சொல்கிறாங்க. அப்படி தான் நான் அதில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எனிவேஸ் அது அப்படியே இருக்கட்டுமே, அதை வந்து ஒரு தடவை சொன்னால் ஓகே, ஏன் 10 வாட்டி சொல்கிறேன், அது திருப்பி நீ தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. நார்மலாக ஒரு தடவை சொல்லிட்டு விட்டா ஓகே, அது திருப்பி சொல்லும் போது ஆப்வியஸாக அது தப்பான பார்வையில் எல்லாருக்குமே பார்க்க தோணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அமித்தும் கோபப்படுறாரு, பிரஜனும் கோபப்படுறாங்க, ஓகே சொல்லிட்டீங்களே விட்டுருங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்வதி பொறுத்த வரைக்கும் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா எப்படி சொல்றது, ஒரு 2 நாள் 3 நாள் ஓகே, ஒரு 2 நாள் பொறுமையாக இருந்தேன்னா ஓகே, என்னோட பொறுமையை வந்து நீங்கள் எல்லாம் சோதிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல ஆரம்பிக்கிட்டோம், அட்லீஸ்ட் ஸ்கூல் டாஸ்க் இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏடா கூடமாக பண்ண தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். வியானாக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வியானா பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த திருடி வைக்கிறது, அது நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஷூவை திருடி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி வேலையை
தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லவ் லெட்டர் எழுதுறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து லெட்டர் எழுதுறதுல அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆனா பேனா திரும்ப எழுதிடுறாங்க. அப்படி இப்படி சொல்லுது பாட்டு 10 பாட்டு எழுதி தள்ள கவிஞர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்கன்னு தெரியாது. நேற்று அமித்துக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்போது கூட சாரிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. பிரச்சனை வந்து கலாச்சிட்டு போய் ஏமா இதுக்கு போய் லெட்டர் எழுதி நிற்கிற போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானம் போறதை விட்டு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு போவார். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியானாவை பொறுத்தவரை எழுதி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் வியானா தான் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண முடியுது. ப்ரோமோலி வியானா தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வியானாக்கு இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது பார்வதி சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அந்த திங்கிங்கில் யோசிச்சு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம எந்த தாட்டில் அவங்க எழுதுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எழுதுறாங்கன்னு தெரியுது. ஒருவேளை அமித்தை வந்து மயக்கிட்டாங்க அப்படின்ற மீனிங்கில் தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வியானாக்கு வந்து பயங்கரமான ஒரு செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வியானா ஈஸியாக இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஏன் தெரியுமா, ஏன்னா டாஸ்கில் சார் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்டன் சார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் சார் ஒரு சார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் வந்து தர்மலிங்கம் மயக்கிட்டார் அப்படின்னு நம்ம எழுதியிருந்த தவிர பார்வதி அமித்தை மயக்கிட்டார்னு எழுதல சார் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட நிற்காது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அடிச்சிங்க, இப்போ அடிக்கிறேன்டா திருப்பி இந்த பாயிண்டை வச்சு நினைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ செல்லுபடி ஆகாது. ஏன்னா பார்வதி வந்து இந்த அது ஆபாசக்குறின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் தாண்டி அங்கே வந்து பார்வதிக்கும் அரோராக்கும் சண்டை. அது டாஸ்க்லேருந்து வெளியே சண்டை. ஏன்னா இவங்க அரோரா பார்த்து அரோரா நீ இப்படி காமிக்கிற ஆபாசக்குறி காமிக்கிற அப்படின்ற மாதிரி சண்டை வந்தது. இன்னொன்று அந்த சண்டையில் இருந்தது பார்வதி அவங்க தான் தப்பு பண்ணது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இஷ்யூ பெருசாக இருந்தாலும் தான் பார்த்தீங்கன்னா போட்டு பொழன்னு பொழுந்தாரு. ஒருத்தவங்கள கேரக்டர் எப்படி நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அதாவது தர்மலிங்கன்ற கேரக்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்டன்ற ஒரு கேரக்டர், இந்த 2 கேரக்டர் தான் நான் தப்பாக பேசினேன் தவிர இன்கேஸ் சொல்கிறேன் கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கணும் நான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுன்றேன். இந்த 2 கேரக்டர் தான் நான் தப்பான பேசினேன் தவிர பார்வதி அமித்து நான் தப்பாவே பேசல சார். என்ன சார் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல நான் ஒரு விதமாக எழுதியிருந்தேன், ஒரு காசிப் ஒன்று எழுதியிருந்தேன், அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஜய் சேதுபதி வீக்கெண்டில் தானே வருவார், அவர் வர வரைக்கும் நான் ஒரு ஆட்டம் ஆடுறேன், இதை வச்சு இவங்களை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. அது வியானாதான் ஒன்றும் தெரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. ஏன்னா வியானாவை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு ஒரு கன்சென்ட் இருக்கு எப்பவுமே. வியானா எப்படின்னா பார்வதியோட கூட்டாளி தான். அதை எப்படி சொல்றது, பார்வதி வந்து வியானா வந்து எதுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் அக்கா அப்படின்ற மாதிரி தான் திருப்பி கூப்பிட்டு இருப்பாங்க. மேபி வேற யாரோன்னு அவங்க நினைச்சிருக்காங்க போல. ஏன்னா வியானா என்னோட பர்சனல் கேஸ் சொல்றேன், அது லெட்டர் எழுதி வியானா தான் தெரிஞ்சா பார்வதி இந்த அளவுக்கு கொந்தளிக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வியானா பார்வதிக்கு அகேன்ஸ்டா ஒரு வார்த்தை கூட பேசாது, மற்றவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டே இருக்குமே தவிர பார்வதி மட்டும் எதுக்கவே எதுக்காது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கெஸ்ட்ல நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் வியானான்னு தெரிய வந்துட்டா பார்வதி கொஞ்சம் அடங்குவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் பண்றேன். ஆனா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, இது ஆரம்பிச்சதுல இருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் பார்வதி தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஏன் சொல்லுங்க பண்றாங்க, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்கணும், அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. நியாயம் உங்களுக்கு கிடைக்காது பார்வதி அப்படின்ற மாதிரி. ஏன்னா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் பேசவே மாட்டா அப்படி. ஏன்னா டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்காக விட்டுருவார், அதுலேருந்து பாயிண்டே எடுக்க மாட்டார். அதை தாண்டி பர்சனலாக ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு தவிர இது வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம். இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த டாஸ்க்கில் நீங்கள் ஏன் இப்படி விளையாடுங்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட விஜய் சேதுபதி கேட்டதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்கில் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா போட்டுக்கோங்க, ஆனால் அதை தாண்டி வெளியே வந்து டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பண்ணுறீங்களே அதுதான் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. போன வீக் கூட அந்த சாம்பார் ஸ்குவாட் அடிச்சது காரணம் என்னது, சாம்பார் ஸ்குவாட் அடிக்கவே இல்லை. அந்த சாம்பார் ஸ்குவாட்ல இருந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஏன் ஜெயிலுக்கு போல, ஏன் பிக் பாஸ் ஒபே பண்ண, அதுக்கப்புறம் தான் போட்டு வெளுத்தாரு தவிர டாஸ்க்ல அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோ அதை சம்மந்தமே அவர் உள்ள இன்வால்வ் மாட்டாரு. பார்வதி இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாம் வீணா போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஆஹா நம்ம ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, இதை வச்சு அடிச்சா நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், நம்மளுக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல. மேபி எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்னதான் இருந்தாலும் தர்மலிங்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி எழுதிதாங்க. பார்வதி இது வியானால்து வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். நானும் அது கேவலமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அது அப்படி எழுதக்கூடாதான். என்ன இருந்தாலும் மயக்கி கூட்டு போயிட்டு, ஏன்னா எந்த இன்டென்ஷனில் அவங்க எழுதினாங்கன்னு தெரியல, லைவை பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்றா கன்ஃபார்மாக சொல்கிறேன், வியானா எழுது இந்த மைண்ட் செட் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஸோ அது எந்த இன்டென்ஷன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டென்ஷன் எழுதிட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு இன்டென்ஷனில் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்கும்னு நினைக்கிறேன்? உங்களோட கேஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.